காலைதோறும் புதியவை வழிநடத்தும் வழிகாட்டி. பிப்ரவரி 3. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2. இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் போலந்து மற்றும் ரஷ்யாவை பிரிக்கும் பக்காற்றின் அருகே உள்ள அழகிய காடுகளில் சோபிப்போர் நாசி படைகளின் சித்திரவதை முகாம் அமைக்கப்பட்டது. அழகிய இயற்கையலில் கொஞ்சம் காடுகளின் நடுவே கொடூரமான இந்த சித்திரவதை செய்யும் முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. மிகவும் மோசமான சித்திரவதைகளும் மரணமும் அங்கு வந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தைக்கும் பாகுபாடின்றி காத்திருந்தன. ஜெர்மனியர்கள் யூதர்களை வெறுத்ததால் இந்த காலகட்டம் யூதர்களுக்கு மிகவும் கொடூரமான ஒன்றாக அமைந்திருந்தது. வரலாற்றில் இதை குறித்து நம்மால் அதிகம் வாசிக்க முடியும். அநேக யூதர்கள் கொல்லப்பட்டனர். யூத வரலாற்றில் மிகவும் மோசமான அழிவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அக்டோபர் 14, 1943 அன்று யூத கைதிகள் சிலர் அங்கிருந்து தப்ப முயன்றனர். தப்பிக்க முயன்ற 700 கைதிகளில் 300 பேர் மட்டுமே காட்டுக்கு வந்தனர். அவர்களில் 100க்கும் குறைவானவர்கள் மட்டுமே உயிர் பிழைத்ததாக அறியப்படுகிறது. பெரும்பாலானவர்கள் ஜெர்மனியர்களால் வேட்டையாடப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர். தப்பிக்க முயன்ற கூட்டத்தில் 15 வயதுடைய டோய்வியும் ஒருவன். தப்பிக்க முயன்றபோது முகாமை விட்டு வெளியேறின கடைசி நபரும் அவன்தான். அவனோடு சேர்ந்து 2 வாலிபர்கள் தப்பித்தனர். மூவரும் காட்டுப்பகுதியில் வெளியேற வழி தேடி சுற்றித் திரிந்தனர். அந்த 3 வாலிபர்களும் நகர்ப்புறத்தில் வளர்ந்தவர்கள் என்பதால் கிழக்கு மேற்கு போன்ற திசைகளோ காடுகளின் வழியை கண்டுபிடித்த அனுபவமோ இல்லாதவர்களாக இருந்தனர். பகல் முழுவதும் மரங்களுக்கு இடையில் மற்றும் மறைவான பகுதிகளில் தங்களை ஒழித்து கொண்டு இரவு நேரங்களில் காட்டுப்பகுதியில் நடந்தனர். 4 இரவுகளுக்கு பிறகு அவர்களுடைய கண்களுக்கு ஒரு கட்டிடம் தென்பட்டது. ஏதோ ஒரு புதிய இடத்தை கண்டுபிடித்தோ விட்டோம், விடுதலை நோக்கி செல்கிறோம் என்று அந்த கட்டிடத்தை நெருங்கினார்கள். சற்று அருகில் வந்த பிறகுதான் தெரிந்தது, அவர்கள் வெளிவந்த சித்திரவதை முகாம் கட்டிடத்தின் மற்றொரு பகுதியைத்தான் அவர்கள் பார்த்தார்கள் என்று. வழிகாட்ட யாரும் இல்லாததால் எந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்றார்களோ அதே இடத்திற்கு மறுபடியும் வந்து சேர்ந்தனர். மீண்டும் காட்டுக்குள் ஓடி தப்பிக்க முயன்றனர். அநேக முறை நாமும் நமக்கு தெரிந்த வழிகளில் செல்கிறோம். அதில் முடிவோ மோசமானதாக காணப்படும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12. ஜெபம். பிதாவே, நீர் என்னை வழிநடத்தும் வழிகாட்டியாக வாரும்.